அப்பா ஒரு குற்றவாளி. அப்பா இமயவரம்பன் மிகவும் கோபமாக வரவேற்பறையில் இருந்த ஊஞ்சலில் வேகமாய் ஆடிக்கொண்டிருந்தார். அவரது கோபத்தின் வெளிப்பாடு அந்த ஊஞ்சலின் ஆட்டத்தில் தெரிந்தது. அதற்கு காரணம் மகனின் பிடிவாதம். அமெரிக்காவில் இருந்து மகன் முகிலனின் கைபேசி உரையாடலை கேட்ட இமயவரம்பனின் காதில் அது மீண்டும் மீண்டும் கடல் அலை என சீறி பாய்ந்து அவரது மனதை மணலென அரித்து கொண்டிருந்தது. இங்க பாருங்க அப்பா, நான் இந்தியா வந்ததுமே வீட்டு கதவை திறக்கிறாப்புல லேப்டாப்ல திருமண தகவல் மையத்தை திறந்து வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை பாரு அந்த பொண்ணை பாருன்னு ஏதாவது தொந்தரவு பண்ணுனீங்கன்னா நான் நேராக ஹோட்டலில் ரூமை போட்டு போய் உட்கார்ந்துருவேன். எனக்கு இப்போ கல்யாணமே வேணாம் என்று கோபமாக தன்னிடம் சொன்ன மகனை எண்ணி கவலைப்பட்டார் இமயவரம்பன். ஏண்டி பார்கவி, எனக்கு உன் மகன் மேலே சந்தேகமாக இருக்கு. இந்த பையன் வெளிநாட்டிலே ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணி குடித்தனமாக இருக்கான்னு நினைக்கிறேன். உனக்கு ஏற்கனவே எதுவும் தெரிஞ்சே என்கிட்ட மறைக்கிறியா என்று அம்மாவிடம் சத்தம் போட்டார் அப்பா. இருப்பினும் மகன் இந்தியா வந்த 2-3 நாட்களிலேயே இமயவரம்பன் தனது மகன் சொன்னதை கேளாது அவரது கடமையை செய்ய ஆரம்பித்தார். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் சில பெண்களின் புகைப்படங்களை காட்டி, சும்மா பாருடா முகில், நீ இந்த பொண்ணை கட்டிக்க வேணாம், ஆள் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்து சொல்லேன் என்று சொல்லியே ஒவ்வொரு பெண்ணை பற்றிய விவரங்களையும் விவரித்து கொண்டே இருந்தார் இமயவரம்பன். விடுமுறை முடிந்து மகன் வெளிநாடு திரும்ப வேண்டிய நாள் நெருங்கியது. அப்பாவின் இந்த செயலை சகிக்க முடியாது மகன் அம்மாவிடம் சரவெடியாய் வெடித்தான். ஏம்மா, அப்பா என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு? நிம்மதியா 10 நாள் இங்கே இருந்துட்டு போகலான்னு பார்த்தா அவர் என்ன கல்யாண தரகரா? இந்த பொண்ணை பாரு அந்த பொண்ணை பாருன்னு சரியான தொந்தரவு என புலம்பி தள்ளினான் முகிலன். அம்மா பார்கவி மகனை பார்த்து, டேய் முகிலா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? யாரையும் காதலிக்கிறாயா? உண்மையை பேசு என்றாள். திருமண வயதில் ஒருவன் கல்யாணம் வேணாம் என்று சொல்லி தவிர்த்தால் அதன் பின்னணியில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று நம்புவன் நான். அதை சமாளிக்க நீயோ அப்பாவை குற்றவாளி கொண்டுக்குள் நிறுத்துகிறாய். அதுவே உண்மை. இனி என்னிடம் எதையும் மறைக்காதே என்று சத்தம் போட்டு கேட்டாள். இவர்களது உரையாடலை இமயவரம்பன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பது பார்வதிக்கு வெட்ட வெளிச்சமாகவே தெரிந்தது. சட்டென அம்மாவின் கையை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தான் முகில். ஆமாம்மா, என்னால் எந்த ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் கெட்டு போகக்கூடாது. எனக்கு சில வருடங்களாகவே உடல்நிலை சரியில்லை. நான் எப்போ பார்த்தாலும் இருமிக்கிட்டே இருக்கேனே, நீங்கள் கவனிக்கலையா? எனக்குள் ஒரு வியாதியை வைத்துக்கொண்டு நான் ஒருத்தியோட கழுத்தில் எப்படி தாலி கட்டுவேன் என கேட்டு அழுதபடியே சட்டென தனது பையில் இருந்த மருத்துவ கோப்புகளை கட்டிலின் மேல் எடுத்து போட்டான். எனக்கு நுரையீரலில் பெரிய பிரச்சனை இருக்குமா, அதற்காக வைத்தியம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். குணமானதும் நிச்சயம் திருமணம் செய்து கொள்ளுகிறேன். அதுவரை என் கல்யாணத்தை பற்றி பேசாதீர்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அவற்றை பையில் திணித்தான். அவனது பேச்சை வெளியில் என்று கவனித்துக் கொண்டிருந்த அவனது தந்தைக்கு தலை சுற்றியது. துடித்தது அவரது மனம். ஐயோ, என் செல்ல பிள்ளைக்கு வியாதியா? அவருக்கு சத்தம் போட்டு அழ வேண்டும் போல் தோன்றியது. அம்மா அழுதபடியே, ஏண்டா அப்பா கிட்ட இதை சொல்லல என கேட்க, அம்மா, என்னோட இந்த பிரச்சனைக்கு காரணமே அப்பா தானே. அப்பா சினிமா பார்த்துட்டு வந்து தன்னையே அந்த ஹீரோவாக நினைத்து சிகரெட்டை தூக்கி போட்டு அழகா கையில் பிடிச்சி சாகசம் செய்து புகையை ஊதி என் முன்னாட சிகரெட்டை பிடித்து காண்பிப்பார். சின்ன வயதில் அதை ரசித்தவன் நான். எனக்கு ஹீரோ எங்க அப்பா தானே, அதான் அவரை போலயே சிகரெட்டு குடிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை வந்துச்சு. அதோட பிரதிபலனாகத்தான் இன்று நான் பெரிய வியாதியில் அவதிப்படுகிறேன். அந்த கெட்ட பழக்கத்தை வெளிநாட்டுக்கு போயும் என்னால் விட முடியலம்மா. இன்னைக்கு என்னுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்குன்னா முழுக்க முழுக்க அதற்கு காரணம் அப்பா மட்டுமே என சொல்லி அம்மாவின் மடியில் படுத்து அழ ஆரம்பித்தான். வெளியில் நின்ற அப்பாவால் இதற்கு மேல் மகன் பேசுவது எதையும் கேட்க முடியவில்லை. சட்டென அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டு தன்னையே தலையில் அடித்து கொண்டு அழ ஆரம்பித்தார். அந்த ஒரு நொடியில் அவர் ஒரு முடிவு எடுத்து
சட்டை பாக்கெட்டுக்குள் இருந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்துக்கொண்டு போய் குப்பை தொட்டியில் எறிந்தார். தம்மால் பாதிக்கப்பட்ட மகனை நினைக்கையிலே அவரது உள்ளம் துடித்தது. குப்பை தொட்டியில் தூக்கி எறியப்பட்ட சிகரெட்டை திரும்பி பார்த்த அவருக்கு அதை பார்க்கவே அருவருப்பாய் ஏதோ புழுவினை போல் தெரிந்தது. குற்றமுள்ள நெஞ்சுடன் மௌனம் சாதித்தார் அப்பா. வீட்டினுள் சிகரெட் வாசம் இல்லை. விடாது இருமும் அப்பாவின் இருமல் சத்தமோ குறைவானது. விமான நிலையம். மகனை வழி அனுப்ப இதோ தாயும் தகப்பனும் கனத்த நெஞ்சங்களுடன் காத்திருக்க அப்பா அங்கிருந்த இருக்கையில் சென்று அமர்ந்தார். அம்மா பார்கவியோ தனது மகன் முகிலனின் கையை இறுக பிடித்து, டேய் முகில், அம்மா உனக்கு நன்றி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லுறேன். அப்பாவின் இந்த சிகரெட் பழக்கத்தை விடச் சொல்லி எத்தனை வருடங்களாக போராடி தோற்று இருப்பேன். ஆனால் நீயோ இடைவிடாது சிகரெட் குடித்து கொண்டிருந்த அப்பாவை ஒரே ஒரு நாடகமாடி அவற்றை தூக்கி எறிய செய்து விட்டாய். நன்றியடா மகனே. நான் இதுவரை பிள்ளைகளுக்கு பாடம் புகட்டும் அப்பாவை மட்டுமே பார்த்திருக்கிறேன். அப்பாவை திருத்த தனக்கு இல்லாத வியாதி ஒன்றை இருப்பதாக சொன்ன மகனை இப்பதாண்டா முதலில் பார்க்கிறேன். இனி அப்பா சிகரெட்டை தொட மாட்டாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீ ஓவரா தாண்டா நடிச்சிட்ட என்றாள் அம்மா. அம்மாவும் மகனும் சிரித்து கொண்டார்கள். அம்மா, அவசரப்பட்டு அப்பா கிட்ட இப்ப எதுவும் சொல்லிடாத. அந்த சிகரெட் நாடகம் அப்படியே இருக்கட்டும். அதுக்காக என் கல்யாணத்தை ரொம்ப நாள் தள்ளி போட்டுவிடாதீங்க. அப்பா காமிச்சாரே, அந்த பொண்ணுங்களில் 2-3 ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. விட்டுடாதீங்க, கூடி சீக்கிரம் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அப்பா அருகில் வருவதை கண்ட முகில் இருமிக் கொண்டே அம்மாவை கட்டிப்பிடித்தான். ஆடப்போடா, அதுக்காக இப்படியா? உன் நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டு தாண்டா கொடுக்கணும் முகில் என மெல்ல சொல்லி சிரித்தாள் அம்மா. நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.